இன்னைக்கு காலையில் மார்ச் 16 இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணு ஐடியிலேருந்து எனக்கு வந்துட்டு மெசேஜ் வந்துச்சு. எனக்கு எந்த பொண்ணுங்களும் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. பண்ணாலும் நான் அவ்வளோ பெரிய அழகெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் சேஃப்டிக்காண்டி நான் சொல்கிறேன், சரியா? இன்னைக்கு காலையில் மார்ச் 16 ஒரு பொண்ணு ஐடியிலேருந்து மெசேஜ் வந்துச்சு. அண்ணா உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. டெலிவரியா என்ன ஆயிடுச்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஐஃபோன் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இன்ஸ்டாவில் குலுக்கல் முறையில் வந்து தேர்ந்தெடுத்து ஐஃபோன் கொடுத்துருக்காங்களாமா. அந்த பொண்ணும் நானும் வின்னராமா. எப்படி நானே பல பேர்த்து காது குத்துவேன், ஏன்னா காது குத்த போகிறீங்களா? இந்த ஐஃபோன் அந்த பொண்ணு வின்னராமா. அந்த ரெக்கார்ட்லாம் கொஞ்சம் எடுக்க முடியல. அந்த பொண்ணு பேசுனதை நான் சொல்கிறேன். அண்ணா எங்கள் அப்பா தான் 2000 ரூபா கொடுத்தாங்க, எனக்கு ஐஃபோன் வந்துச்சு. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நம்பலை, ஏன்னா ரொம்ப பேர் ஏமாந்துருக்காங்களா. நீங்களும் வின்னர் தான் பாருங்கள், நீங்களும் வின்னர் தான், அதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜியோ லைஃப்னு சொல்லிட்டு டெலிகிராமில் ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்டில் தான் எனக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் வின்னர் தான். சரி, நான் சந்தோஷப்பட்டேன். சரி, ஓகே, நம்ம வின்னர் தான் அப்படின்ட்டு. கடைசி உள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேம், ஃபுல்லாமே ஸ்கேமில் போயிட்டுருக்கு. மக்கள் யாரும் இதை நம்பி காசை போட்டுறாதீங்க. பிறகு போனதுக்கப்புறம் வராது. நான் கேட்குறேன், ஏம்மா நீ கால் பண்ணுமா, நான் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றேன். அந்த பொண்ணு தெளிவாக இல்லை, காலெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. நம்ம சும்மா இருப்போமா? அந்த பொண்ணுடைய ஐடி, ஸ்க்ரீன் ரெக்கார்டு எல்லாம் எடுத்துட்டேன். சொல்கிறேன், மக்களே பாதுகாப்பாக இருங்க. இவங்களுடைய மைண்ட் செட் எப்படின்னு தெரில. அதாவது ஒரு பையனை விட்டு பேச சொன்னால் யாரும் மயங்க மாட்டாங்க, ஓகேவா? ஒரு பொண்ணை விட்டு பேச சொல்லி நம்மக்கிட்ட இருந்து காசை கறந்து, என்னங்கடா பாவம்டா, மக்கள் ரொம்ப ரொம்ப பாவம். இது எவ்வளோ தெளிவாக அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க பாருங்களேன், செம்மங்க. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போடுவேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த பொண்ணு 2000 ரூபா கொடுத்துருக்காமா. 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி. நமக்கு ஃபோனுக்கு வந்துட்டு காசு கொடுக்க வேண்டாம், 2000 ரூபா மட்டும் கொடுத்தாங்கன்னா ஐஃபோன் கொடுப்பாங்களாம். நம்புகிற மாதிரியாங்க இருக்குது. அப்புறம் சரி, நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுவேன்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு என்னை பிளாக் பண்ணிவிட்டு எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. வீடியோ போடுன்னு நீங்கள் என்ன சொல்லணும்? போடுங்க, நீ உண்மையாக இருந்தானே சொல்லணும், போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லணும்ல. பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் அதை ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆல்ரெடி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னேன், ஓகே நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. மக்களே பாதுகாப்பாக இருங்க, விழிப்புணர்வாக இருங்க. நன்றி.